ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தொடர்ந்து வெற்றி உள்ள வாழ்க்கை என்ற கருத்து கணிப்பு பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கடைசி வாரம் வெற்றி உள்ள வாழ்க்கை என்பது. கடந்த வாரத்தில் நாம் விரிவாக பார்த்தோம். இந்த வாரம் அதுக்கு விரிவாக பார்க்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. இந்த மாமிசத்தை வளர்ப்பதற்காகவோ, இந்த மாமிசத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காகவோ, இந்த மாமிசத்துக்கு நாம் கடனாளிகள் அல்ல. வசனம் சொல்வது அன்பான கர்த்தருக்குள்ளே மாம்சத்தின்படி என்று வேதம் சொல்வது நம்ம சுய வாழ்வை குறித்து. அதாவது இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறதுக்கு முன் நம்முடைய சுயமோ நம்மை நடத்தி கொண்டு வந்தது நன்மையா தீமையா என்று பார்ப்பதில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம் என்றால் நன்மையும் தெரியாது தீமையும் தெரியாது. அதாவது உலகத்தில் சொல்லுவாங்க முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று. அந்த கான்செப்ட் மிகவும் தவறானது. முள்ளை முள்ளால் எடுக்கும் போது அது மறுபடியும் இன்னொரு காயத்தை உண்டாக்கிவிடும். அதாவது அதுக்கு ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல, தீமை செய்கிறதுக்கு தீமை நன்மை செய்யறதுலாம் மாறுங்க. அப்போ ஒரு நமக்கு தீமை செய்யும் போது அதை நன்மை செய்யதான் அதை மாற்ற முடியும். தீமைக்கு தீமை செய்யறான் அப்படின்னு சொன்னா அவன் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அவன் மறுபடியும் தோல்வியில் தான் முடிவடைவான். ஒரு மனிதன் நமக்கு அடிக்கும் போது வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னு சொன்னா மறுகணத்தை காட்டணும்னு சொல்லி கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மறுபடியும் திருப்பி அடிக்கும் போது ஓமலே அஃபியர் அவமலே அஃபியர், நீ மறுபடியும் அடி வாங்கிட்டேனா ப்ரோ, கர்த்தர் சொல்றாரு உனக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை நீ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, தாழ்ந்து போகிறோன்ற கிருபை பெருகுமா. எந்த இடத்துல பள்ளம் இருக்குதோ அந்த இடத்துல மழை நீர் வந்து ஊற்றாய் பெருக ஆரம்பிக்கும், தானா வந்து ஊற்ற ஆரம்பிக்கும். அது போல எந்த மனிதன் தாழ்வுள்ளவனா இருக்கிறானோ அவனை நோக்கி வெற்றிகள் வந்து பாய்ந்து கொண்டே இருக்கும், கிருபைகள் வந்து பாய்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அவன் தலைமையில இருந்து ஊற்றி கொண்டே இருக்கும். அப்போ பள்ளம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு ஆசீர்வாதங்கள் தண்ணீர் புரண்டு வருவது போல, பனிகள் புரண்டு வருவது போல, நீர்கள் புரண்டு வருவது போல நீங்கள் தாழ்மையான இடத்துல இருக்கும்போது, தாழ்மையா இருக்கும்போது, தாழ்மையான இருதயம் உங்களுக்குள்ள இருக்கும்போது கிருபை அளிக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகையினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் உண்மையான சத்தியம் என்னவென்றால், இந்த வெற்றி உள்ள வாழ்க்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். துன்மார்க்கரின் ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் போல அவருடைய தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியங்களை நீங்கள் பின்பற்றாதபடிக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்கார இடம், இது நீங்க எப்போ உங்கள் வாழ்க்கையில் எடுத்துப்படுங்களோ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது உங்க வாழ்க்கையில் வெற்றி. அல்லேலூயா. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது உன் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அன்னைக்கு உங்க வாழ்க்கையில உண்டாக அன்பான கருத்து பிள்ளை. அதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ அப்படின்னா இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவனா மாறலாம். அல்லேலூயா. வெற்றியாளனா மாறலாம், ஃபெய்த்ஃபுல்லானவனா மாறலாம். அவனா பண்றான் அநேகருக்கு வாசனை அழிக்கக்கூடியவனா மாறலாம், அநேகர் வார்த்தையை மாற்றக்கூடியவனா என்ன பண்றான் மாறுறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால சொல்லுது இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது இந்த வசனம் நமக்கு அழகான பண்ணுது சொல்லுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், மாம்சத்துக்கு முன்மாதிரிகள் அல்ல, கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரமாணம் நான் சொல்றேன்னா பாவம் மரணம் இதுல இருந்து நம்மளுக்கு விடுதலை ஆகிடுச்சு. அல்லேலூயா. நியாய பிரமாணம்
நீ பாவம் செஞ்சா கல்லெறிந்து சாகடிக்க போனோம். இதான் நியாயப்பிரமாணத்துக்கு குறிச்சு. ஆனா கிறிஸ்துவின் பிரமாணம் நீ விடுதலை ஆக வேண்டும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிட்டு அப்படின்னா, ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தா அவன் கல்லெறிந்து என்ன பண்ண வேண்டும்? சாகடிக்கப்பட வேண்டும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நம்முடைய சரீரத்தை எந்த சரீரத்தை உடைக்கிறோமோ அதை நீ உடைக்க வேண்டும் என்பது கூற்று அடிப்படை. ஆனா கிறிஸ்துவின் பிரமாணம் அது நியாய பிரமாணம், தீர்ப்பு சொல்ற பிரமாணம். ஆனா அந்த கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்றது என்றால் அந்த விடுதலை ஆக்கிச்சு ஒண்ணு. அல்லேலூயா. நீ தப்பு செஞ்ச, நீ பாவம் செஞ்ச, நீ கொலை செய்த, ஆனா இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் உன்னை விடுதலை ஆக்கிச்சு. அப்போதிருந்து வாழ்க்கையில வெற்றி தொடங்குகிறது. முதலாவது விடுதலை ஆக்கிச்சுன்னொன்னே அந்த விடுதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவர்களாக மாறணும். விடுதலை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்னா இல்ல நம்மள என்ன பண்றோம்? சிறைச்சாலைக்கு ஒரு மனிதனை வெளியே அனுப்புறோம். ஒரு சில சிறை கைதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இத்தனை நாளா நான் சிறையிலே இருந்துட்டேன், இப்ப எனக்கு 40-50 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் போய் நான் வேலை தேடி நான் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஆகினா எனக்கு சிறைச்சாலையில் ஒரு வேலை போட்டு கொடுத்துருங்க, எனக்கு 3 நாள் சாப்பாடு கிடைச்சது, துணி கிடைச்சது, சிறைச்சாலையில நண்பர்கள் இருக்காங்க, நான் சிறைச்சாலையில இருக்குன்னு சொல்லுவானா? சொன்னா விடுதலை ஆகல. அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் விடுதலை ஆக்கி நல்ல நிலையில உட்கார வைத்திருக்கிறார். ஆனா நாம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களா இருக்குன்னா, இல்ல நான் சிறையிலே உட்காந்துக்கிறேன், இல்ல நான் என்ன பண்றேன், அதே பாவத்துல உட்காந்துக்கிறேன், அதே எண்ணத்துல உட்காந்துக்கிறேன், அதே சிந்தனையில உட்காந்துக்கிறேன். அந்த பாவத்தை என்னால விட முடியாது, அது என்னால என்ன பண்ண முடியாது, வெளி சொல்ல முடியாது. அதனால அதுல நான் எப்படி விடுதலை ஆக முடியாது? நானா இயேசு ஏற்றுக்கொள்ள முடியாது. நானா இயேசு ஏற்றுக்கொண்டாலும் நானா ஊழியம் பண்ண முடியாது, நானா ஊழியத்துக்கு போக முடியாது, நானா கிறிஸ்துவின் அன்புக்குள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆகினால நான் என்ன பண்ண இப்படியே இருந்துடுறேன். சும்மா சர்ச்சைக்கு போயிட்டு அப்படியே ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துட்டு அப்படியே போயிடுறேன். நான் என்னால் என்ன பண்ண முடியாது, அவர் ஆவிக்குள்ளாக போக முடியாது, அவர் சத்தியத்துக்குள்ளாக போக முடியாது, என்னால் நிலை நிற்க முடியாதுன்னு சொல்லி உங்கள் வெற்றியை நீங்களே என்ன பண்றீங்க, உதாசீனப்படுத்துகிறீர்கள். உங்கள் விடுதலை நீங்களே என்ன பண்றீங்க, உதாசீனப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, உங்கள் வெற்றி உங்கள் காலடியில் கிடைக்கிறது. காத்து உங்கள் வெற்றி உங்கள் கண்களில் இருக்கிறது. உங்கள் வெற்றி உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. உங்கள் வெற்றி உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகினால இந்த நியாய பிரமாணத்தில் விடுதலை ஆகி நீங்க வெளியே வாங்க. உங்களுக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்லுகிறார், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், விளையாட்டுகள் முதலானவைகளே. இதெல்லாம் உன்னை வெற்றியாளனா மாற்ற விடாது. இந்த சுபாவங்கள் மாம்சத்தின் பிரகாரம் வெளியேறமா இருக்கின்றன. இதெல்லாம் உன்னை ஆசை என்னும் வலையில கட்டி உன் வெற்றியை நோக்கி நீ பயணிக்க கூடாதபடிக்கு, உன் வாழ்க்கை என்ன பண்ணும், விடுதலை உண்டாகாதபடிக்கு, உன்னை தோல்வியாளனா மாற்றும்படியாக உன் வீட்டு வாசற்படியிலே பாவம் படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுது. அந்த பாவத்தை துரத்துவதா இல்லை அதை நம்ம அனுபவிப்பதா? அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை நீ தூங்கி எழுந்து வரும்போது அசுத்தமான கழிவுகள் உன் வீட்டு வாசல் இருந்ததுன்னா எழுந்து பெருக்கி ஓரம் தள்ளி குப்பையில் இருக்கும் போட்டு வராத. தேவையில்லாத கழிவுகள் உன் வீட்டில் இருக்கும்போது துர்நாற்றம் ஏற்படும் என்று சொல்லி அவைகளை என்ன பண்றோம், குப்பையில் இருக்கு நம்ம போட்டு வரோம். இல்ல நம்ம குப்பை போடுகிற இடத்துல அதை போடுகிறோம். உங்கள் வாழ்க்கையில படுத்துக் கொண்டிருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற, உங்கள் மாமிசத்தில் செயல்படுகிற, உங்கள் எண்ணத்தில் செயல்படுகிற, இருதயத்தில் செயல்படுகிற, உங்களுடைய வீடுகளில் அமர்ந்து கொண்டிருக்கிற
குப்பைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்கள். எடுத்து போட்டாதான் நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும்? செயல்படாது. அதனால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்க வெற்றியை தடுக்கிற சில காரியங்களாக இருக்கிறது. அதனால நீங்க என்ன பண்ண வேண்டும்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2:16. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 16ஆம் வசனம். ஜீவனத்தின் பெருமையாகி உலகத்தில் உள்ளதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அல்லேலூயா. மறுபடியும் வாசிமா. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா. இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தில் உண்டானது. அல்லேலூயா. இப்போ நம்ம சொல்றோம் மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்றோம். எப்பா மேட் இன் இந்தியா வேஸ்ட்பா, நம்ம நாட்டில் தயாரிச்ச பொருள் நம்மளுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மேட் இன் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கும்போது இது பிராண்ட் அப்படின்றோம். இது வந்து வெளிநாட்டில் தயாரிச்ச பொருள் மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். எந்த ஒரு பொருளுமே நம்ம நாட்டில் தயாரிக்கும் போது அது என்னது மலிவானதாகவோ சீப்பானதாகவோ நம்ம என்ன பண்றோம்? பயன்படுத்திக் கொள்கிறோம். ஆனா வெளிநாட்டு தயாரிக்கும் அது உயர்ந்ததாக நம்ம கருதுகிறோம். அது போல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வாசிம வசனம், ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமான இவைகளெல்லாம் இது பிதாவினால் உண்டானது அல்ல, இது பிசாசினால் உண்டானது. கரங்களை தட்டுங்க. ஆகையால நம்ம எதை கடைபிடித்து நடந்து கொண்டது அப்படின்னா இது வந்து பிராண்ட் கிடையாது. இது சும்மா சொத்த பிராண்ட் மேல இருக்குது. பிதாவினால் உண்டானது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. மாம்சத்தின் இச்சை அது ஒரு குடும்பத்துக்கு கெடுக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்கும். கண்களின் இச்சை உன் வெற்றியை தடுக்கும். உன்னுடைய அடுத்த கோல் என்ன பண்ண முடியாது, போட முடியாது படிக்கு அது உன்னை திசை மாறி போக பண்ணும். ஜீவனத்தின் பெருமை, உலகத்துல நான் ரிச்சா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம காட்டுகிறேன். அல்லேலூயா. ஜீவனத்தின் பெருமை, உலகத்துல வாழக்கூடிய பெருமை, உலகத்துல வாழக்கூடிய ஒரு ஆட்கள், இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வருது அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல உண்டானதுதான். ஆனா தேவனால் அங்கீகரிக்கப்படுது அல்ல, தேவனால ப்ரொடக்ஷன் பண்ணப்படுது அல்ல. ப்ரொடக்ஷன் டு இதுதான். அல்லேலூயா. அவரால் உண்டாக்கப்படுறது நல்லா இருக்கும், அதான் பிராண்டா இருக்கும். நான் பண்றேன் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வெற்றியாளனா மாறக்கூடாதபடிக்கு சில தடைகள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. அது உங்க கண்ணா இருக்கிறது, அது உங்கள் சரீரமா இருக்கிறது. அல்லேலூயா. அது உங்கள் உணவா இருக்கிறது. அல்லேலூயா. எந்த ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக் கொண்டே இருப்போமானால் பாவம் உங்கள் வாசப்படியில் படுத்துக் கொண்டிருக்கும். என்ன பண்ண தோணும்? பாவம் பண்ண தோணும். சாப்பிட்டு சாப்பிட்டு எந்த வேலையும் செய்யறது வீட்டிலே பார்த்துக்கணும்னா என்ன பண்ணலாம்னு தோணும். தனிமையோடு இருக்கும்போது என்ன பண்ண இன்னும் அதிகரிக்கும், பாவங்கள் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கைகளும் உங்கள் சிந்தைகளும் தடமாற்றங்கள் ஆகும். உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லைன்னா அதனால தான் காட் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு வேலையும் ஒரு வெட்டியும் கொடுக்குது. அல்லேலூயா. நம்ம உட்கார்ந்தே இருந்தோம்னா ஏதோ நடக்காது பாருங்க, தேவையில்லாம என்ன பண்ணுவோம், செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ நீ வெற்றி பெற முடியாதபடிக்கு, நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாதபடிக்கு உன்னை தடுப்பது உன்னுடைய சோம்பேறியான சரீரம். நீ வெற்றியின் பாதையில் பயணிக்காதபடிக்கு நீ போகும்போதே கண்களினால் சில இச்சைகளை உண்டு பண்ணி சில பாவங்களை உன்னை விழ வைக்கிறதுக்கு, சிக்குண்டு திரிய வைக்கிறதுக்கு ஒரு சில பாவங்கள் உன்னை தடுமாற பண்ணும். அல்லேலூயா. அதில் நீ விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா. அப்புறம் நம்ம சொல்லுது அதுக்கு முன்னாடி வாசி வாசிமா. உலகமும்
மாம்சமும் அது நிச்சயம் என்ன பண்ணும்? ஒழிந்து போகும். அல்லேலூயா. இந்த உலகம் அழிந்து போகும், மாம்சம் அழிந்து போகும், அது நிச்சயம் அழிந்து போகும். உன் வெற்றி அழியாததா இருக்கும். அல்லேலூயா. உனக்கான வெற்றி எப்படி இருக்கும்? அழியாததா இருக்கும். நம்மள என்ன பண்றோம்னா பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லி பாவமான பரிசுத்தத்தையே என்ன பண்றோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கோம். உலகம் நான் சொல்றேன், இந்த வெத்தலை சாப்பிடுப்பா உங்களுக்கு நல்லது போட்டுருக்கான். வெத்தலை வெற்றிலை நான் இல்லாத வெற்றிலை சாப்பிட நல்லதாமா, அது இயற்கையில இருந்தா காய்க்குது. அதை என்ன பண்ணு, கொஞ்சம் வச்சுட்டேன்னா வாயில வச்சுட்டேன்னா உனக்கு நல்லது, உன் உடம்புல ப்ரொடக்ஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கலாம். அதுவும் நம்ம நல்லதுன்னு வாயில வச்சுக்கிறோம். ஆனா அது கூட ஒரு பொருளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறான். அது கூட ஒரு பீடா வச்சு இது சாப்பிடணும் நல்லது அப்படின்னு. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எல்லாரும் சரியான பாதையில சென்று கொண்டிருக்கும் போது சில பிசாசுகள் நம்ம வாழ்க்கையில சில தேவையில்லாத பொருட்களை தரும். அது நம்ம வெற்றியின் பாதையில செல்லக்கூடாதபடிக்கு சில தடைகளை உண்டாகும். அதான் பீடா பரிசுத்தம். அல்லேலூயா. என்ன பரிசுத்தம்? அதாவது இதையும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு அழைப்பு தான் இந்த பரிசுத்தமா இருக்கு. அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது ஒண்ணுதான். அது கூட யாரையும் இணைக்க கூடாது. அல்லேலூயா. அது கூட யாரையும் சேர்த்து கொள்ள கூடாது. அது யாரையும் சேரவும் முடியாது. அதாவது எப்படி சொல்றது, உண்மையான பால்ல தண்ணி சேர்த்தா ஆகும், அது தண்ணி போல தான் மாறிடும். வெண்மையான பால் மாட்டிலிருந்து வயிற்றிலிருந்து கறப்பதான் உண்மையான பால். அது போல உங்கள் வாழ்க்கையில எதையும் சிந்திக்காதபடிக்கு எதையும் யோசிக்காதபடிக்கு பரிசுத்தமா இருப்பதான் பரிசுத்தம். நீங்க யாரெல்லாம் சொல்றது, இவங்க சொல்றாங்க, அவங்க நம்ம நல்லதான் சொல்லுவாங்க, அவங்க சொல்றத நம்ம கேட்போம், இவங்க நம்ம நல்லதான் சொல்றாங்க, இவங்க சொல்றத நம்ம கேட்போம்னு நினைச்சேன்னா அது பரிசுத்தம் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை எண்ணிக் கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட நம்ம இருக்கிறவர்களாக மாற வேண்டும். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அவரை தெரிந்து கொள்வது அவரை தெரிந்து கொண்டிருக்கிறோம், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். அவரோடு கூட பயணிக்கிறவர்களாக மாற வேண்டும். நமக்கு 2 காரியங்கள் நம்ம ஒதுக்கணும் நம்ம வாழ்க்கையில. 2 பேரோட நம்ம பயணிக்க கூடாது. சாதியவாத சக்திகளோட மதவாத சக்திகளோட நம்ம பயணிக்க கூடாது. பயணித்தோமானால் நாம் கிறிஸ்துவின் கொள்கையை பின்பற்ற முடியாது. சாதியவாத கொள்கை என்றால் என்ன? சாதியவாதம் என்பது பிறப்பால் உயர்ந்த ஒரு மனிதனை தாழ்த்தி பார்ப்பதுதான் சாதியவாதம். மதவாதம் என்பது இதுதான் பிரதானம் என்பது போதிப்பது மதவாதம். ஆனா கிறிஸ்துவின் வாதம் என்பது அனைவரும் சமம் என்பது சொல்றதான் கிறிஸ்துவின் வாதம். அல்லேலூயா. அதான் சொல்றேன், எந்த ஒரு மனிதன் சாதி பார்த்து பழகுகிறானோ, மதம் பார்த்து பழகுகிறானோ, அந்த மனிதனோட நம்ம பயணிக்க கூடாது. எல்லா மனிதர்களையும் சமமாக கருதி எல்லா மனிதர்களோடு கூட நம்ம பயணிக்க கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஆனா இந்த வசனம் சொல்றது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வெற்றியை யாரெல்லாம் என்ன பண்றாங்க, விடுதலை பெற முடியாம தவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவி ஹோலி ஸ்பிரிட் இல்லாம பயணிக்கிறவர்களோட கூட நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான வெற்றி தடைப்பட்டே நிற்கும். உங்கள் வெற்றியை ரட்சிக்கப்படாத மனிதர்களிடத்துல ஆலோசனையா கேட்கும் போது அந்த ஆலோசனை உன்னை தரைமட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவர்களாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவி வகிப்பவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் வழியை அறியாத மக்களிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்கும் போது அந்த வழி தவறானது, அந்த வெற்றி தவறானது, அது எல்லாமே தோல்வியை முடியும். அந்த வெற்றிக்காக நம்ம வரவில்லை. அந்த வெற்றி வேணும்னா எப்பயும் வாங்கியிருப்போம், எப்பயும் நம்ம பெரிய ஆளா இருந்திருப்போம்.
அந்த வெற்றி நிரந்தரமானதல்ல. பரலோகத்தின் வெற்றியை பெற உங்களை அழைக்கிறேன். பரலோகத்தில் நீங்க பங்குதாரராக மாறுவதற்காக உங்களை செயல்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வெற்றியை தீர்மானிப்பது உங்கள் கண் தான் என்பதை நீங்கள் முடிவு செய்யணும். உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். உன்னுடைய பார்வை சரியா இருந்தால் பாராட்டு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உங்களுடைய பாலிய உறவுகள் சரியானதா இருந்தா நீங்க பங்குதாரராக மாறலாம். உங்கள் அண்டகத்தார்கள் சரியாக இருந்தால் நீங்க எல்லாம் பண்ணலாம், பரலோகத்து அண்டையிலே சேரலாம். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் வழியை பின்பற்றினால் பரலோகத்தை சென்றடையலாம். பூலோகத்தில் இருக்கிற ப்ரொடக்ஷன் நமக்கு தேவையில்லை. பூலோகத்தில் உருவான காரியங்கள் நமக்கு தேவையில்லை. கடவுள் நமக்கு என்ன கொடுத்தாரோ பூலோகத்துல அதை மட்டும் நாம் பயன்படுத்துகிறவர்களா மாற வேண்டும். ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா லோத் பசுமையா இருக்குன்னு சொல்லி சோதம் குமாராவை பார்த்தாரு. பாவிகள் வசிக்கக்கூடிய இடம், அங்க தவறான உறவுகள், தவறான நடத்தைகள், தவறான சிருஷ்டிப்புகள், தவறான கொள்கைகள் அங்க இருந்தது. ஆனா லோத்தனுடைய கொள்கைகள் வேற, லோத்தனுடைய கடவுள் வேற, லோத்தனுடைய வழிகள் வேற, லோத்தனுடைய குடும்பம் வேற. நம்ம தெரிந்து நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு போய் படுகுழியில தள்ளக்கூடாது, பாதாளத்தில் தள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆகையினால முடிவு நீங்கள் எடுத்தால் தோல்வியில் முடியும். முடிவு நீங்கள் எடுக்கும்போது அது தோல்வியான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆனால் முடிவுகளை ஜபித்து எடுங்கள், முடிவுகளை வேதத்தின் ரீதியாக எடுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக தான் பண்ணுவார், செயல்படுத்துகிறவராக. வெற்றி உள்ள வாழ்க்கை என்பது நாம் மட்டுமே அனுபவிப்பது கிடையாது. ஒரு 10th + 2ல 1, 2, 3 இடங்களை பிடித்தவர்கள் மாத்திரம் வெற்றி. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கும் மேலாக 1 லட்சத்துக்கும் மேலாக இருக்கிற பிள்ளைகளை தேர்வு எழுதியிருப்பாங்க. எல்லாரும் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனா அதிக மார்க்குகள் பெற்றவர்கள் தான் டிவிலே பேப்பர்ல வரும். ஆனா வெற்றி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும், தோல்வி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும். அவர்களுடைய தனிப்பட்ட வெற்றி அது, அதனால எல்லாரும் கொண்டாட முடியாது. ஆனா நம்முடைய வெற்றி எப்படிப்படுதுன்னா உலகமே கொண்டாடக்கூடிய வெற்றி. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வெற்றி எனக்கானதல்ல, அடுத்தவர்களுக்கானது. இப்போ உலகத்தின் ரீதியா ஒரு பையன் ஒருத்தன் 10வது பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த வெற்றியை நான் என்ன பண்ண முடியாது, கொண்டாட முடியாது. அந்த வெற்றியை வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்களே வச்சுங்க, இந்த மார்க் லிஸ்ட்லாம் நீங்களே வச்சுங்க சொன்னா அதை நான் பயன்படுத்தினா நான் என்ன பண்றேன், போர்ஜரி பண்றேன், நான் என்ன பண்றேன், தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவனுடைய சர்டிஃபிகேட் எனக்கு உதவாது, அவன் சர்டிஃபிகேட் நான் பயன்படுத்த முடியாது. ஆனா இங்க கிறிஸ்துவோட வெற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா உன் சுபாவத்தை அவன் பயன்படுத்தலாம், உன் வழியை அவன் பயன்படுத்தலாம், உன் கொள்கையை அவன் பயன்படுத்தலாம், உன் கோட்பாடுகளை அவன் பயன்படுத்தலாம். ஏன்னா அது பிதாவின் கொள்கையா இருக்குது, அது இயேசுவின் கொள்கையா இருக்குது. ஆகையினால நீ பெறுகிற வெற்றி உனக்கானது அல்ல, உன் குடும்பத்திற்கானது. உன் குடும்பத்திற்கானது அல்ல, உன் குடும்பத்தினுடைய உன்னுடைய சொந்தங்களுக்கானது, உன் பந்தங்களுக்கானது, உன்னுடைய இனத்துக்கானது, உன்னுடைய உரிமைக்கானது, உன்னுடைய மக்களுக்கானது, உன்னுடைய நாட்டுக்கானது, உன்னுடைய உலகத்துக்கானது. உனக்கான வெற்றி தனிப்பட்டது அல்ல. உன் வெற்றி உன்னை வாழ வைத்து உன்னை உயர்த்து கொண்டே இருக்கும். உனக்கான வெற்றி கடவுளுக்கானது. அல்லேலூயா. உன் வெற்றியை எடுத்துக்கொண்டு போய் ஜெயிச்சிட்டாங்கன்னா கப்பை எடுத்து சர்ச்சில் வைப்பாங்க. உனக்கான வெற்றி உலகத்தில் வைக்கப்பட வேண்டிய வெற்றி அல்ல. ஒரு கப்புல உன் வெற்றி அடங்கி விடாது, ஒரு சால்வையை உன் வெற்றி அடங்கி விடாது, ஒரு பாராட்டின் வெற்றி அடங்கி விடாது. உன் வெற்றி பரலோகத்தில் எத்தபடி எப்போ உன்னுடைய நல்லது வருகிறியோ அப்பதான் உன் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது, உன் வெற்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ உன் வெற்றி என்பது எப்பொழுதாவது கிடைப்பதல்ல, எப்பொழுதும் கிடைப்பதுதான். அல்லேலூயா. வெற்றி என்பது பாதுகாப்பது. அதை புரிந்து கொள்ளுங்க. வெற்றி என்பது ஜெயிக்கப்படுவதல்ல, அடுத்தவர்களை தள்ளி நாம் வெற்றி பெறுவதல்ல. வெற்றி என்பது பாதுகாக்கப்படுவது. அனுதினமும் அதை பாதுகாக்க வேண்டும். எப்படி? பாவம் செய்யாமல் வெற்றியை பாதுகாக்க வேண்டும், அநியாயம் செய்யாமல் பாதுகாக்க வேண்டும், அக்கிரமம் செய்யாமல் பாதுகாக்க வேண்டும், துன்மார்க்கர்களோடு கூட சாராதபடி நம்முடைய வெற்றியை பாதுகாக்க வேண்டும்.
இச்சைகளால் நம்ம வெற்றியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லா விதமான தவறுகளில் நிறைந்த இடத்துல நம்ம வெற்றியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வெற்றி எப்படிலாம் பறிப்போது அப்படின்னா, உன் நண்பனுக்கான கொள்கைக்காக உனக்கான கொள்கையை விட்டு விடாது. நான்ப்பா அவன் வெற்றி இழந்து விட்டேன், இல்லை எனக்கு கல்யாணம் தான் என் வெற்றி போயிடுச்சு. என் நண்பர்கள் நிறைய பேர் வந்தால் நான் ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால் நான் சாப்பிட்டேன் லேட்டாக சாப்பிட்டேன். உன் வெற்றி போயிடுச்சா? என்னப்பா என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப என்ன பண்ணாங்க, அவங்க ஆசைப்பட்டாங்க, அதனால ஒரு நாள் டேட்டிங் போயிடும். உன் வெற்றி போயிடுச்சா? உனக்கான கருப்பு போயிடுச்சா? உனக்கான ஆதாரங்கள் போயிடுச்சா? என்னப்பா போயிட்டு இருந்தேன், திடீர்னு என்ன பண்ண, பாவத்தில் விழுந்துட்டேன். அப்போ நாம் எப்படி நம்ம மாம்சம் சரீரம் பள்ளத்தில் விடாதபடிக்கு நம்ம சரீரத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணுமோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும். அப்பதான் நம்ம வெற்றியாளராக மாற முடியும். இந்த உலகத்தினுடைய பள்ளங்கள்லையும் இந்த உலகத்தினுடைய பாவங்கள் நம்ம விழுந்து கொண்டே இருக்கும்போது நம்ம எப்படி இழந்திருக்க போகிறோம்? எப்படி நம்முடைய வெற்றியை நாம் பாதுகாத்துக் கொள்ள போகிறோம்? எப்படி நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள போகிறோம்? எப்படி நம்முடைய சகோதரர்களாக ஒன்றிணைக்கப்பட போகிறோம்? இல்லையா? நம்மளாலேயே வெற்றியில் நிற்க முடியலையே, மற்றவங்களை எப்படி வெற்றியாளராக மாற்ற போறோம் அப்படின்றதா? நீங்க நம்மளே சரியா நிற்க முடியலையே. அதான் உலகத்தின் ரீதியாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறுபது மாட்டாங்க 58 அருவா வாங்கணும், எந்த அருவா கொடுத்தாலும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த அருவா நல்லா இருக்குல்ல, இந்த அருவா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் சொல்லுவாங்க. அது போல நம்மளால கிறிஸ்துவின் பிரகாரம் வாழ முடியல, ஆனா நம்ம கிறிஸ்துவ வர சொல்லி தெரிந்து கொண்டு இருக்கிறோம். கடவுள் செய்யல, கடவுள் கொடுக்கல, கடவுள் நடக்கல, கடவுள் எனக்கு எதுவும் பண்ணல, என்னை சோதிக்கிறாரு, என்னை வஞ்சிக்கிறாரு, எனக்கு மாட்டேங்க நடக்க மாட்டேங்குது. ஐயா உன் எண்ணங்கள் பிரகாரம் தான் உனக்கு நடக்க. ஐயா உன்னுடைய வெற்றியின் பிரகாரம் தான் உனக்கு நடக்கும். நீங்க போயிட்டு என்ன குட்டிக்காரணம் போட்டாலும் சரி, நீ என்ன வழியில உன்னுடைய ஆண்டவர் வெறுக்கிற மாதிரி நடிச்சா கூட சரி, அவர் உன்னுடைய கொள்கை மொத்தம் அவருக்கு தெரியும், உன் வழி மொத்தம் அவருக்கு தெரியும். உலகத்தின் ரீதியா நீ என்ன பண்ணலாம், வீடா பரிசுத்தத்தில் வாழலாம். வீடா பரிசுத்தெல்லாம் செல்லாது. அதாவது பரிசுத்தத்தை கூட சேர்க்கறதுலாம் வீடா வெத்தலையா கூட எல்லாத்தையும் சேர்த்து போடுறலாம். வெத்தலை நல்லதுதான், பார்க்க நல்லதுதான். அதை சுண்ணாம்பு வச்சு போடும்போது வயிறுல என்ன பண்ணும், வேர்த்துப்படும். கலப்படம் இல்லாத உன் வெற்றி என்ன பண்ணும், தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம் கருத்து இல்லைங்கள. அப்போ உன் வெற்றியோடு கூட உன் வாழ்க்கையோடு கூட சில போராட்டங்களை அனுமதிக்க கூடாது, சில இழப்புகளை அனுமதிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கருத்துக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள் அவங்க என்ன பண்ணாங்களாம், பூமியை சுதந்திரத்துக் கொள்வார். சாந்த குணமுள்ள பாக்கியவான் அவர் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார். சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான் அவர் தேவனுடைய புத்தியில் எண்ணப்படுவார். அல்லேலூயா. என்ன இந்த வசனங்களா சொல்லுகிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே. வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவு ரட்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அல்லேலூயா. அப்படியா? கரெக்டா இது? அதாவது நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆதாம் யாவால தொடர ஒரு பிரசங்கம் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நீங்க தானே தொடர்ந்து பாருங்க, அதனால அவங்களுக்கு நம்ம எப்படி பண்ண முடியும், நம்ம முன்னோர்கள் அவங்க. அதனால வசனம் சொல்ல நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை நீங்க படிக்கலாம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, புதுசாக எப்படி நம்ம சொல்லலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது, கொஞ்சம் சாப்பிட்டு பீரு, விருட்சம் புசிப்புக்கு நல்லது. நீங்க இந்த சும்மா ஜாலியாக என்ன பண்ணலாம், பார்க்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. பார்வைக்கு நல்லது. அதை என்ன பண்ண, கடற்கடலான காட்சிகளை பாருங்க. இந்த காலத்தில் போய் என்ன பண்ண, போன் எல்லாம் தெரிய இந்த நல்ல போனை வாங்கி பாரு, பார்வைக்கு நல்லதா இருக்கும்.
புத்தியை தெளிவிக்கிறதுக்கு சித்தப்படுத்தங்க. புத்தியெல்லாம் நல்லா உனக்கு மைண்ட்ல நல்லா ஃப்ரீயா இருந்தாலும் சினிமால வந்து உட்காரு. அது கனியை பறித்து புசித்து சினிமா மட்டும் போனா பாப்கார்ன் ஐஸ்கிரீம் கொஞ்சம் சாப்பிடு. நான் மட்டும் சாப்பிட்டா உனக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க கொடுத்து காரியம் முடிச்சாங்க. அல்லேலூயா. உனக்கு சொல்ற அன்பான கருத்து பிள்ளைங்களா, நீங்க உங்களுக்கு சொல்றோம் கேளுங்க. இதெல்லாம் யார் சொன்னது? இந்த அட்வான்டேஜஸ்லாம் யாவால் சொன்னாங்களா? பிசாசு சொல்லிச்சு. அல்லேலூயா. சர்வம் சொல்லிச்சு. சர்வம் வியாபாரம் என்ன பண்ணுது? வஞ்சித்தது. எதனால வஞ்சித்தது? இவன் தோட்டத்தை பாதுகாக்காதனால. யாரு யார் தோட்டத்தை பாதுகாக்கல? பண்படுத்தவும் காக்கவும் வச்சாரு. அது பண்ணாம இவர் என்ன பண்ணிருந்தாரு? வேற ஒண்ணு பண்ணிருந்ததுனால அவர் என்ன பண்ணல, தோட்டத்தின் கனிகளை சர்வம் உள்ள போந்துச்சு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில உங்கள் வெற்றியை தடுக்கக்கூடிய சில சர்வங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை அடிப்பதோ அதை துன்புறுத்துவதோ அது உங்கள் தோட்டத்தை விட்டு விளைப்பதோ உங்கள் நோக்கமா இருக்க வேண்டும். அது சொல்றதெல்லாம் நீ கேட்டு உட்காந்தேனா நீ வெற்றியாளனா மாற முடியாது. அல்லேலூயா. அது சர்வம் வீட்டு சமையல் அறையில் வரும், உங்க வீட்டு பெட்ரூம்ல வரும், வீட்டு வாசல்ல வரும், உங்க போன் மூலமா வரும், உங்க வாட்ஸ்அப் மூலமா வரும், உங்க பேஸ்புக் மூலமா வரும், உங்க ட்விட்டர் மூலமா வரும், உனக்கு இன்ஸ்டா மூலமா வரும், மெயில் மூலமா வரும், வெறவர் மூலமா வரும், வால் போஸ்ட் மூலமா வரும், காட்சிகள் மூலமா வரும், கேள்வி மூலமா வரும், சொற்கள் மூலமா வரும், கண்கள் மூலமா வரும், வாய்கள் மூலமா வரும், ஏதோ ரீதியாக உங்களுக்கு வரும். அதெல்லாம் உங்கள் வெற்றியை தடுக்க முடியாது. எவ்வளவு வழி வச்சுக்கிறாங்க பிசாசு. அல்லேலூயா. ஆகையால அவருடைய வழிகளை தெரிந்து கொண்டு அந்த வழியில் பயணிக்காதபடிக்கு தெய்வீக வழியில் பயணிக்க வேண்டும். அப்போதுதான் வெற்றியாளராக மாறும். அல்லேலூயா. அப்பொழுது ஸ்திரீயானவள் இப்போ ஒரு பொருளை பார்த்த உடனே அது என்ன பண்ண முடியாது நம்மளால, அது சாதாரண பொருள் நினைச்சுப்போம். அதை பத்தி ஒருத்தர் மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா தான் அது எவ்வளவு உயர்ந்தது நமக்கு தெரியும். இப்போ ஒரு போன் ஒன்று வாங்குறதுக்கு போறேன். அதே இது சாதாரண போன் இல்லை, இது 200 மெகா பிக்சல் கேமரா உங்களுக்கு. இதுல எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது? 102 ஸ்டோரேஜ் இருக்குது. இதுல எவ்வளோ என்ன பண்ணும் அட்வான்டேஜஸ் இருக்குது. இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். மார்க்கெட்ல தான் இன்னைக்கு நம்பர் 1 இதுதான் விலை வந்தாருன்னு சொல்லி ஒரு சேல்ஸ்மேன் என்ன பண்றாரு, ஒரு மார்க்கெட்டிங் என்ன பண்றாரு, அந்த போனை குறிச்சு அவர் என்ன பண்ண பிரமாண்டமா சொல்றாரு. ஆனா அது இருந்து சாதாரண ஃபியூச்சர்ஸ் தான். அதை அவர் உயர்த்தி பேசும்போது நம்ம என்ன பண்ண இதே திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அது போலதான் உங்கள் வாழ்க்கையில உங்களை பாவத்தில் உழ வைப்பதற்காக பிசாசானவன் என்ன பண்றான், உங்களை அநேக காரியங்களை சொல்லி உங்களுக்காக என்ன பண்றான், இந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை பாவத்தின் திட்டத்துல உழ வைத்து பாவத்தின் நோக்கத்துல விழ வைத்து உங்களை என்ன பண்றா அந்த ரீதியாக கொண்டு செல்கிறான். அல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த யாவாளுக்கும் ஆதாமும் என்ன உண்டாகுது, அந்த பழத்தின் மேல ஆசை உண்டாகி அதை சாப்பிட ஆரம்பிக்கிறார். புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. நானே சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரே ஒரு பழத்தை தான் 2 பேரும் கட் பண்ணி சாப்பிட்டாங்க, அதனால அப்படி ஆயிட்டாங்க. ஒரே பழத்தை 2 பேரும் என்ன பண்ண கட் பண்ணி சாப்பிட்டாங்க. வசனம் சொல்லுது புசித்தார்கள். ஒரே பழத்தை அவனார் புசித்து நிற்பாங்க. அல்லேலூயா. இது மொத்த அர்த்தம் சாப்பிட்டதுனால நான் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு காரியம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கரையிலான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்தினா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே ஐயா அவங்க ரொம்ப ஜெபம் பண்றாங்க, அவங்க ரொம்ப உபவாசிக்கிறாங்க, ஏமாந்துறாங்க. அல்லேலூயா. ஏமாற்றம் உலகம் இது, ஏமாந்து போகாதீங்க. அவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்க பரிசுத்தமாகறாங்க நினைக்காதீங்க. நீங்க பண்றீங்களா? அல்லேலூயா. நீங்க பண்ணுகிறீங்களா?
அப்படின்றது நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க. இந்த லோத்து கண்களை ஏற எடுத்து பாக்குறாரு. சமபூமி இருக்குது, நீர்வளம் பொருந்தினா இருக்குது, அங்கடா சோதாம் பொம்மரா இருக்குது, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ண அவரே மனசுல சொல்லிக்கிறாரு. ஆண்டவர் சொல்லல, லோத்தே சொல்லிக்கிறாரு. ஆண்டவர் கிட்ட முழங்கால் படிக்கணும்னா சோதாமையும் கொம்பரன் அழுகி போறாங்க போவாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணாம இவரே கண்களை ஏற எடுத்து பார்த்து ஓடுறாரு பேக்கத்துக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு கூட சொல்றேன், உங்க வாழ்க்கையில பசையாளர்களுக்கு பணம் கிடைக்குதுன்னு சொல்லி எங்கன்னா ஓடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்க இழந்து விடுவீர்கள், உங்களுக்கான திட்டத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள், உங்களுக்கான நோக்கத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அல்லேலூயா. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவன் சுமை சுமைக்கிறதை பார்த்து இங்க எப்படி பாவம் நடக்குது பாருங்க. எகிப்துக்கு போறாரு, அங்க தன்னுடைய மக்கள் தன்னுடைய சகோதரர்களும் சுமை சுமைக்கிறத பார்த்து மோசே என்ன பண்றாரு, அங்க எகிப்து வேலை வாங்கினானா அவனை கூப்பிட்டு இந்த பக்கம் திரும்பி பாரு யாருன்னு சொல்லி வெட்டி மணல் உள்ள கொடுத்துட்டான். அல்லேலூயா. அப்போ நாம் பாவம் செய்யும்போது இந்த பக்கமும் பார்ப்போம், மேல பார்ப்போம் யாருக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு 4 திசை தான் தெரியும், உங்களுக்கு தெரியாத திசை ஒண்ணு இருக்குது, அது பரலோகத்தின் திசை. அல்லேலூயா. நான் சொல்றேன், 4 பக்கம் பார்த்தா கூட பரவாயில்ல, அவர் பாக்குறாரு பாருங்க, அது ஒருவதும் இல்ல தூங்குவதும் இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ முதலாவது யோகா என்ன பண்றாங்க சொல்றாங்க, கண்களுக்கு இன்பமா இருக்குது, புசிப்புக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. லோத்து பாக்குறாரு, ஐயோ அழகா இருக்குது, நீர்வளம் பொருந்தினா இருக்குது, சமமா இருக்குது, ஆடு மேய்றதுக்கு. அது மட்டும் தான் பாக்குறாங்க. அதுல காடனுடைய வசனம் இருக்குதா, காடனுடைய மக்கள் இருக்கிறா, கடவுளுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்கன்றது யாரும் பாக்குறது இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த மோசம் பாக்குறாரு, கர்த்தருடைய திட்டமா, கர்த்தர் நம்மள அனுப்ப மாட்டாரான்னு நினைக்கல. அவங்க என்ன பண்ணாரு, அவங்களுடைய மாம்சத்துக்குரிய சகோதரி அந்த இடத்துல கஷ்டப்படுறத பார்த்து அவர் வெட்டி ஆனா உள்ள என்ன பண்ற மணல சொல்றாரு, சைட்ல மட்டும் பாக்குறாரு, மேல பாக்கல. வாழ்க்கையை சைட்ல இந்த பக்கம் அங்க பக்கம் பார்த்து உங்க வாழ்க்கையை என்ன பண்ணாதீங்க, இழந்து விடாதீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா என்று வேதம் சொல்லுது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யாவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவையும் முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அல்லேலூயா. வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பாரியின் மேல் உலர்த்திக் கொண்டிருக்கும் போது, அல்லேலூயா, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யுத்த களத்துல நிற்க வேண்டிய நீ உப்பரியின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஸ்திரீகளை பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா என்று வேதம் சொல்லுது. அப்போ யுத்த களத்துல நிக்கலன்னா சில கொலைகளை செய்ய வேண்டியது, சில பாவங்களை செய்ய வேண்டியிருக்கும், சில அடுத்த ஒரு குடும்பங்களை அழிக்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. ஆகினால்தான் இந்த ஸ்திரீ சௌந்தரியம் உள்ளவர்களா இருந்தா. பிசாசின் தந்திரம் என்னவென்றால், உனக்கு காட்டுறதுலாம் வராத பொருளா இருக்கும், அது தந்திரமா காமிப்பான். அல்லேலூயா. பிசாசு வாழ்க்கை வந்துட்டான்னா சாதாரண கழுத கூட என்ன பாருங்க யோகம் வரும்னு சொல்றோம். அல்லேலூயா. 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 சாதாரண மிருகங்கள் கூட என்ன பண்ணும் உனக்கு பெருசா தெரியும். சாதாரண எளிமையான மனிதர்கள் கூட அவங்க வாழ்க்கைக்கு இன்பமா இருப்பாங்க. அந்த டைம் பிசாசின் டைம். ஆகினால் உன்னை எப்படியாவது உன் வெற்றியிலிருந்து அவனை இறக்கி விடணும், அதனால உன்னை பாவத்தை சீக்கிரம் உழ வச்சிடும். அதான் அவனுக்கு திட்டம். நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழக்கூடாது,
கிறிஸ்துவோடு பயணிக்க கூடாது. ஏன்னா நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தா எப்படி இருப்பான்னு சொன்னா, கிறிஸ்துவோடு கூட ராஜாக்களின் வாழ்க்கையில ராஜா ஸ்தானத்துல நடப்ப ஏசாப்பாவோட ஒரு கை பிடித்து கொண்டு நடக்கும்போது பிசாசுக்கு பொறுக்காது. ஆகினால்தான் அவருடைய சின்ன பின்னமான ரொம்ப சிரமமான இடத்துல ஒன்று நடக்கிறதுக்கும் ட்ரை பண்றான். அல்லேலூயா. ரொம்ப கேவலமான எல்லைக்குள்ள ஒன்று வந்து நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், நான் தாழ்ந்துட்டேன், நீங்க யாரும் முன்னேற கூடாது, நீங்களே என்ன போலதான் இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா கிறிஸ்து நான் நினைக்கிறாருன்னா, நான் உயர்ந்தவனா இருக்கிறேன், என் பிள்ளைகள் எப்பொழுதும் உயர்ந்தவர்களா இருக்கணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ யுத்தம் செய்ய வேண்டிய காலத்துல, ஜபம் பண்ண வேண்டிய காலத்துல ஜபம் பண்ணாம உபயோகிக்கும் மீதும், டிவி சேனல் மீதும், செல்போன் மீதும், வீட்டுல என்ன பண்ணோம் ஆகாரங்கள் மீதும் உங்கள் வழியை நீங்கள் செலுத்தி விடலனால் அதுவே உங்களுக்கு கண்ணியாக மாறும். எந்தெந்த நேரத்தில் தான் பண்ணுமோ பண்ணு. ஏங்க காலையில இருந்து வீட்டுல உட்காந்து கிடைக்கிற, வேலைக்கு போற, சாப்பிடுற, தூங்குற, இதை விட என்ன பண்றீங்க நான் கேட்கிறேன். சபையில ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தனிப்பட்ட ரீதியா யார் ஜெபிக்க சொல்றீங்களோ ஜெபிக்கிறோம். வந்து இதுவே போதும், நாத்தியம் ஒரு நாள் கேட்டாலும் போதும், அது டெலிவரி தான் இருப்பான்னு போய் டெலிவரி எப்ப முடிக்க போறா. இந்த பெந்தகோஸ்து வட்டாரத்தில் நம்ம எல்லாம் ஒரு பழமொழி என்னன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி சொன்னா வீட்டுக்கு போன அர்த்தம் மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்படி சொல்றதுனா நீங்க எப்படி என்ன பண்ணுது, பறக்குது போயிடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு நேரமா இது. அல்லேலூயா. அப்படியே ஓரம் நடக்குது. அவ்வளவு நேரம் பண்ணுறீங்க, 1.5 மணி நேரம் உட்கார முடியாதா? நான் நிறைய சகோதரர்கள் பார்த்துருக்கேன், போயிட்டு அங்கே உட்காந்து மன நிம்மதியா அலைய டான்ஸ் இருப்போம் போனாங்க. அல்லேலூயா. அநேக சகோதரிகளை பார்த்துருக்கேன், உட்காந்து தியானிப்பாங்க. நம்ம என்ன பண்றோம், ஃப்ளைட்டுக்கு எப்படி டைம் ஆகுது என்ன பண்றோம், பறந்து போகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவோடு நீங்க பயணிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 34:15 வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நீதிமான்களா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கும். நீங்க எங்கன்னா வேலை மேல பார்த்துருந்தீங்கன்னா கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்காது. அல்லேலூயா. நீங்க இந்த வசனத்தை கேட்காத வேற என்ன ஊர்காரிகளை கேட்டிருந்தீங்கன்னா கர்த்தருடைய செவிகள் உங்க செவியை கேட்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் வெற்றியாளர்களாக மாறணும் அப்படின்னு சொன்னா இந்த வெற்றியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் வழியில் என்ன பண்ணணும், தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் புத்தி உள்ளவர்களாகவும் பிசாசை கர்ஜிக்கிற சிங்கம் போலவும் நீங்கள் இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள சகோதரர்களிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். சோதனைகள் தனியாக இல்லை, கிறிஸ்துவோடு கூட பயணிக்கிறீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட செயல்படுகிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.